பிஃபோர் ஆஃப்டர். அதாவது விஜயன் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் களம் சைலண்டாக போயிட்டு இருந்து ஒரு சூடு பிடிப்பு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க டெய்லி லைஃப் யார் ஜெயிச்சா நமக்கு என்னன்ற ஒரு டெய்லி லைஃப்பில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவு பண்ணுவாங்க, ஒரு சைடு டிஎம்கேக்கு, அதாவது மாறி மாறி வருவாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் விஜயனை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு கன்ஃபியூஷன் சொல்லலாம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு கெதி கலங்கிருக்குன்னு சொல்லலாம். விஜய் அவர்களோட வருகையினால ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது 4 வருஷமா எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாத திமுக அரசு விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம். அது விஜய் அவர்கள் வந்தனால பயமா இல்ல விஜய் அவர்கள் ஜெயிச்சிட போறாருன்றனால பயமான்ற எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சது நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்த அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நம்மலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டோம், நம்ம சினிமா பார்ப்போம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் சினிமா ரிவ்யூஸ் விஜயனோட படங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். எப்போ விஜயன் அரசியலுக்குள்ள கால் எடுத்து வச்சாரோ அன்னிலேருந்து டெய்லி பேப்பர் படிக்க ஆரம்பித்தோம். நிறைய டெய்லி நடக்கிற நியூஸ் என்ன, மக்களுக்கு என்ன அநீதி நடக்குது, எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி வரலாறுல எவ்வளோ விஷயங்கள் தப்பு திமுக அரசு பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ அரசியல் நிகழ்வுகள் எவ்வளோ தப்பாக நடந்திருக்கு, ஸோ டெய்லி என்னென்ன தப்புகள் நடந்துட்டு இருக்கு, எத்தனை ட்ரக்ஸ் டீலிங் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சது யாரு? அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சதுனால, நம்ம பெரியார் அவர்களை படிக்க ஆரம்பிச்சதுனால, அஞ்சலி அம்மாவை படிக்க ஆரம்பிச்சதுனால, காமராஜரை படிக்க ஆரம்பிச்சதுனால, வேலு நாச்சியார் அவங்கள பற்றி படிக்க ஆரம்பிச்சதுனால, வரலாறு தெரிஞ்சுக்க ஏன் நம்ம ஆசைப்படுறோம்? இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்கிறது, என்னை போல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எதுக்காக இதை படிக்க ஆரம்பித்தோம்? காரணம் ஒரே ஒரு மனிதருங்க, ஒரே ஒரு மனிதர், தலைவர் தளபதி விஜயனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரலாறு நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அதனால தான் பிஃபோர் ஆஃப்டர்னு சொன்னேன். ஆஃப்டர் விஜயனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும், இவர் ஜெயிச்சா தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் ஜெயிச்ச மாதிரி, இந்த மனிதர் மேலே போயிட்டா நம்மளாம் மேலே வந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க.